ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதம் 15. மிதோ யதைக்ஷாம் பவிதா விவாதோ மது ஆமதாதாம்ர விலோச்சனானாம் நைஷாம் மதோபாய இயான் அதோன்யோ மைத்யதேன் தர்த்தததே ஸ்வயம் ஸ்ம. மொழிபெயர்ப்பு. குடிபோதையினால் கண்கள் சிவந்து தங்களுக்கிடையில் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். இதன் மூலமாகத்தான் அவர்களால் மறைய முடியும், இல்லையெனில் அது சாத்தியமல்ல. நான் மறைந்ததும் இச்சம்பவம் நிகழும். பொருளுரை. பகவானும் அவரது சகாக்களும் அவரது விருப்பப்படியே தோன்றி மறைகின்றனர். ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு அவர்கள் உட்பட்டவர்கள் அல்ல. இயற்கை சட்டங்களின்படி பகவானின் குடும்பத்தினரை கொல்லக்கூடியவர்களும் இல்லை. இயற்கையான மரணத்தை அவர்கள் அடைவதும் சாத்தியமில்லை. எனவே குடிபோதையினால் தங்களுக்கிடையில் சண்டை செய்வது போல் காட்டிக்கொண்டு பூமியிலிருந்து மறைவதுதான் ஒரே வழி. பெயரளவேயான இச்சண்டையும் பகவானின் விருப்பப்படிதான் நிகழும், இல்லையெனில் அவர்களுக்கிடையில் சண்டை நிகழ்வதற்கும் காரணமில்லை. அர்ஜுனன் கொண்டிருந்த குடும்ப பாசத்தினால் மாயையில் பூத்தப்பட்ட அவரிடம் பகவானால் பகவத்கீதை பேசப்பட்டது போலவே பகவானின் விருப்பப்படியே யது வம்சத்தினரும் குடியால் போதை ஏறும்படி செய்யப்பட்டனர். பகவத் பக்தர்களும் சகாக்களும் பகவானிடம் பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களாவர். இவ்வாறாக பகவானின் கரங்களில் உன்னத ஆயுதங்களாக உள்ள அவர்களை பகவானால் தமது விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ள முடியும். பகவானின் மகிழ்ச்சியை காண விரும்புவதால் தூய பக்தர்களும் கூட பகவானின் இத்தகைய லீலைகளை அனுபவிக்கின்றனர். பகவத் பக்தர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை ஒருபோதும் வலியுறுத்துவதில்லை. மாறாக பகவானின் விருப்பப்படியே தங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் உபயோகிக்கின்றனர். பகவானுடன் இவ்வாறு ஒத்துழைப்பதால் பக்தர்கள் பகவானின் லீலைகளை சிறப்புடையதாக செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா.